இப்ப இருக்க பாடலாசிரியர்கள்லாம் ஒரு கதைய பாட்டுல வைக்கிறது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. கவிஞர் கண்ணதாசன். இவரு 3ஆம் பிறைன்னு ஒரு படம். இந்த முழு படத்தையும் ஒரு அழகான காதல் பாட்டுக்குள்ளேயே அடக்கியிருப்பாரு. 3ஆம் பிறை, கண்ணே கலைமானி. இந்த பாட்ட டிகோட் பண்ணலாமா? அம்மா, அப்பா யாருமே இல்லாம ஒரு அனாதையா தான் கமல் வளர்றாரு. இவருடைய நண்பரோட வற்புறுத்தலின்படி ஒரு விபச்சார விடுதிக்கு போறாரு. அங்க ஒரு 23 வயசு பொண்ணு 7 வயசு மனநிலையோட பாக்குறாரு. அந்த பார்த்த அந்த நொடியே கமலுக்கு அவங்க மேல காதல் வருது. ஆனா அந்த கவிஞர் எவ்வளவு அழகா காதலை வர்ணிச்சிருக்காரு பார்த்திருக்கீங்களா? கண்ணே கலைமானி, கன்னி மயிலென கண்டேன் உனை நானே. ஒரு விபச்சார விடுதலை பார்த்த ஒரு பொண்ணை பார்த்த நொடியே காதல் கொள்றாரு. என்னதான் விபச்சார விடுதலை இருந்தாலும் இன்னும் என் கண்ணுக்கு நீ ஒரு கன்னி மயிலா தான் தெரியிற அப்படின்ட்டு அழகா சொல்லியிருப்பாரு. தினமும் உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும்ட்டு கமல் அங்கிருந்து அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கும் விட்டு வைக்காம நம்ம கவிஞர் ஒரு அழகான வரி எழுதியிருப்பாரு. அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தானே கேட்கிறேன். ஸ்ரீதேவி இந்த படத்துல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட் நடக்குது. கார் ஆக்சிடென்ட் நடந்ததுனால அவங்களுக்கு மூளை வளர்ச்சி என்னமோ குறைஞ்சிருக்கு. மூளை வளர்ச்சி தான் உனக்கு கம்மி, ஆனாலும் உன் மேல வச்ச காதல் மட்டும் இன்னும் எனக்கு குறையாதுங்கிறத அவ்வளோ அழகா பாடல்ல சொல்லியிருப்பாரு. ஊமை என்றால் ஒரு வித அமைதி, ஏழை என்றால் ஒரு வித அமைதி. ஆனா அதுக்கும் கமல் வருத்தப்பட்டு அதுக்காக ஒண்ணு சொல்றாரு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. இந்த கிளைமேக்ஸ்ல 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அந்த சீனை பார்த்து அழாதவங்களே இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்னென்ன சாங்லாம் டிகோட் பண்ணலான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.